ஒரு நல்ல படம். ஒரு சண்டே ஈவினிங் வீணாகாமல் ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். உதயகுமார், சரண், the music director நந்தான்னு நினைக்கிறேன், ஆல் தி ஆக்டர்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், தி எடிட்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. த டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஐ ஹாவ் டு சே வண்ணம் கொண்ட வெண்ணிலவே இஸ் அ வெரி நைஸ் டைட்டில். அந்த டிசைனிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. whoever it is, I wish them luck and keep going. And technically இட்ஸ் அ க்ளீன் ஃபிலிம். நான் எதுவுமே வந்து குறை இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. ரொம்ப டைம் எடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் த ஹோல் டீம் அ குட் லக் அண்ட் கிராண்ட் சக்ஸஸ் டு தெம் ஆல். தேங்க்யூ. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஸ்ரீராம் பத்மநாபன். நான் வந்து டூ மூவி டைரக்டர். இப்போது மாப்பிள்ளை விநாயகர் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ஒரு சின்ன ஒரு லக்கி சான்ஸ் இந்த வண்ணம் கொண்ட வெண்ணிலவே படம் பார்க்குறதுக்கு வந்து கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். ஒரு 45 மினிட்ஸ் படம் வந்து ஒரு சின்ன ஒரு லவ் ஜேர்னியில் போன மாதிரியே இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்ஸான லொக்கேஷன்ஸ் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு இவ்வளோ லொக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து இந்த படம் தான் பார்த்தோம். அதுவும் சென்னையில் லொக்கேஷன்ஸ் தேர்ந்தெடுத்து ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு தேவையான லொக்கேஷன்ஸ் எதுலேயுமே டேரக்டரும் கேமராமேனும் காம்ப்ரமைஸே ஆகலை. நந்தா மியூசிக் அவர் பண்ணியிருக்காரு. மியூசிக்ஸில் சாங்ஸ் ஒரு 3 சாங்ஸ் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது சாங்ஸ் எல்லாம். இவர் வந்து கேமராமேன் சரண், இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ஒவ்வொரு ஷார்ட்ஸும் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. டயலாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ஒரு என்ன சொல்கிறதுனா, அடுத்தடுத்த ட்விஸ்டர்ஸ், டெண்டுல்கர் 6 அடிக்கிற மாதிரி அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு 3 ட்விஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க இந்த படத்தில். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாருமே இந்த படத்தை நீங்களாம் ஒரு தடவை பார்க்குறதுக்கான பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. இதே டீம், இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்த டீமே வந்து ஃபியூச்சர் ஃபிலிமுக்கும் இவங்க வருவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஹோப் இருக்குது. அது சரண் டீ சொல்லிட்டேன், உதயகுமார் அவர்கள்ட்டையும் சொல்லிட்டேன். இதே ஸ்கிரிப்டை கூட அவங்க ஃபியூச்சர் ஃபிலிமாக கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் வந்து வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. தேங்க்யூ வெரி மச். வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ். இன்றைக்கி என் பேர் உதயகுமார். இன்றைக்கி என்னோடய படம் வண்ணம் கொண்ட வெண்ணிலவேன்னு படத்தோட ஸ்க்ரீனிங் இன்றைக்கி நடந்தது, ப்ரிவியஸ் ஸ்க்ரீனிங். இதுக்கு வந்து எஸ்பிபி சரண் சார், டூ படத்தோட டைரக்டர் ஸ்ரீராம் பத்மநாபன் சார், அப்புறம் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் யூனியன் ஜெனரல் செக்ரட்டரி ரவி சார், 3 பேர் வந்து பார்த்து எங்களை என்கரேஜ் பண்ணிட்டு போனாங்க. படம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி கமெண்ட்ஸ் வரணும். என்ன கமெண்ட் வந்ததுன்னா, இந்த படத்தை ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கமெண்ட் வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு 8 மாதமாக வந்து இந்த படத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ வந்து மென்டலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த படம் பண்ணி முடிக்கிறதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு வந்து சேரும் இந்த படம். பாருங்கள், பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அப்போ எங்கள் கஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம். எஸ்பிபி சரண் சார் வந்து படம் ரொம்ப பிடிச்சது, ஸ்க்ரீன் பிளே படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போனார். பத்மநாபன் சார் வந்து படத்தை கண்டிப்பாக ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணுங்க அப்படின்னாரு. ரவி சார் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறைய மார்க்கெட் இருக்குது, இந்த படத்துக்கு கைவிட்டுறாதீங்க, மேலும் மேலும் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதரவாக பேசிட்டு போனாங்க. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது தேங்க்ஸ் வந்து நான் யாருக்கு சொல்லணும்னா, ஜெயம்ராஜா சாருக்கு சொல்லியாகணும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த படத்தோட பாட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். நல்ல ரீச் இருந்தது. மியூசிக் டைரக்டர் நந்தா பாட்டு பண்ணார், ரொம்ப நல்ல ரீச் இருந்தது. ஸோ அவர் தான் எங்களுக்கு வந்து ஒரு பிள்ளையார் சொல்லியே போட்டார். இப்போ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே படம் வந்து ஒரு 10,000 பேருக்கு தெரியுதுன்னா கண்டிப்பாக காரணம், ஒன் ஆஃப் த ரீசன் அவர் தான். ஏன்னா வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு டெலிஃபிலிம் பார்க்காம பாட்டை கேட்டார், பாட்டு பிடிச்ச உடனே எடுத்து ரிலீஸ் பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மூணாவது வந்து இந்தியா கிளிட்ஸ் ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து நாங்கள் கூப்பிட்டோன்னே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய என்ன மாதிரி எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து வெளி உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜாக அமையும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி இந்தியா கிளிட்ஸ். அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுறதே தெரியல. சீரியஸாக வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஈவன் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து கண்டிப்பாக ஹோல் இந்தியா கிளிட்ஸ் டீமுக்கு ரொம்ப 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 நன்றி. எங்கள் சப்போர்ட் பண்ண மேலும் 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 படத்தை வந்து கண்டிப்பாக வந்து இந்தியா கிளிட்ஸ்லையும் நீங்கள் பார்ப்பீங்க. சீக்கிரம் விரைவில் உங்ககிட்ட வந்து சேரும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஹாய், நான் இலக்கியா பேசுகிறேன். நான் வந்து இந்த ஃபிலிமில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் கூட நடித்தவங்க அண்ட் என் கூட படத்தில் இருந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை பார்க்க வந்துடும் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் என்ன சொல்லணும்னு தெரியல, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜாவித், இந்த படத்தோட ஹீரோ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட போன டிசம்பரில் ஆரம்பித்து 8 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். உதய்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட வெற்றி காரணம் அவன் தான். இப்போ எங்களோட பகுதி பார்த்திங்கன்னா ஒரு 5% தான் இருக்கும், மிச்சம் 95% அவன் தான். கண்டிப்பாக அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் ப்ரீஷோ இருக்கும், கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே இந்த படத்துக்கு உதயகுமார் தான் டேரக்டரு.
இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஆர்ஆர்லாம் நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய படம் பண்ணணும் உதயகுமார். ஷார்ட் ஃபிலிம்லேருந்து அப்படியே ஃபீச்சர் ஃபிலிம் போயிட்டான்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். இது ஒரு டீம் ஒர்க்கு. உதயகுமார்னு மட்டும் சொல்ல மாட்டேன், நந்தான்னு சொல்ல மாட்டேன். எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஏற்ற மாதிரி படமும் நல்லா வந்திருக்கு. எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெயினாக எஸ்பிபி சரண் அவங்களாம் நல்லா பாராட்டினாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்குது. இனி வர படத்துலலாம் கூட நல்ல மியூசிக் பண்ணலாம். எல்லாருக்குமே நல்ல ஸ்கோப் இருக்குது. தேங்க்யூ. சரண், நான் படத்தோட சினிமோட்டோகிராஃபர். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கெஸ்ட்டு சரண் சார், ஸ்ரீராம் சார், அப்புறம் ரவி சார் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் வந்ததுக்கு. கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருந்தோம். அது ரிசல்ட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். அது நாங்கள் நெக்ஸ்ட் படத்தில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண ட்ரை பண்ணுவோம். இருந்தாலும் எங்களோட மேக்ஸிமம் அவுட்புட் கொடுத்துருக்கோம். ஆனால் சீஃப் கெஸ்ட் பிடிச்சது மாதிரி எல்லோரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முதல்ல வந்து நான் ஒரு 3 பேருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரவி சார், தென் ஸ்ரீராம் பத்மநாபன் சார் அண்ட் எஸ்பிவி சரண் சார். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த படம் வந்து நாங்கள் போன டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வெற்றிகரமாக இங்கே வந்துட்டோம். நான் டக்குன்னு இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்றேன். ஏன்னா இது என்னோட கடமைன்னு நினைக்கிறேன் இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறது உங்கள் முன்னாடி. அங்கிருந்து வந்துடலாம். ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு, கோயம்புத்தூர்லேருந்துக்காக வந்திருக்காரு. இவர் யாருன்னா ஹீரோக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அவங்க ஹீரோயின் 2 ஹீரோயினில் வந்து சாரான ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. அவங்களுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்தவங்க. அவங்க பேர் ரஷ்மி, அவர் அனிலேஷ் குமார், இவங்க சிவநந்தினி இன்னொரு ஹீரோயினுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இவர் சிவன் அசோசியேட் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் படத்தில் நடிச்சிருக்காரு, மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. இவர் நந்தா. இவர் மியூசிக் பற்றி நீங்கள் பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படத்தோட பாட்டு, அந்த பாட்டெல்லாம் வந்து செம ஹிட் ஆச்சு. அந்த பாட்டை வந்து ஜெயம்ராஜா சார் வந்து ஜெயராஜா சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா வந்து அவர் தான் முதல்ல எங்களுக்கு ஒரு பிள்ளையா சொல்லியை போட்டார். எங்கள் பாட்டை கேட்டு பிடிச்சி ரிலீஸ் பண்ணி அது இப்போ ஒரு வண்ணம் கொண்ட வெண்ணிலவே படம் வந்து ஒரு 10,000 பேருக்கு தெரியுது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து ஜெயராஜா சார் தான். ஏன்னா அவர் ஆடியோ இன்ட்ரோடியூஸ் பண்ணி எங்களை மேலே தேத்தி விட்டாரு. அடுத்தது வந்து சரண், படத்தோட கேமராமேன். படம் பார்த்துட்டு நீங்களே அவரை பற்றி பேசுவீங்க. அடுத்தது இலக்கியா, படத்தோட ஒன் ஆஃப் த ஹீரோயின். அப்புறம் ரத்னவேல், என் கூட ஒர்க் பண்ணார் படம். நான் எப்போ படம் ஆரம்பிச்சோன்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட சேர்ந்து இவரும் கஷ்டப்பட்டு இருக்காரு. படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவரு படத்தோட பிஆர்ஓ. இப்போ இந்த ஈவெண்ட் இங்கே நடக்குதுன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இவர் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாரு. அதுக்கப்புறம் சவுண்ட் இன்ஜினியர் படத்தில் வந்து ரொம்ப தத்ரூபமாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் படத்தை எழுதியிலே இயக்கியது நான் தான். ஸோ இப்போ படம் பாருங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம செலிபிரிட்டிஸ் வந்து படத்தை பற்றி பேசுவாங்க. நான் கேட்டுக்கிறேன் சார், நீங்கள் வந்து எங்கள் படத்தை பற்றி ஃபீட்பேக் கொடுக்கணும். இங்கே இட்ஸ் அ ப்ராசஸ். பெரிய ஃபில்ம் மேக்கிங் ஒரு டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க லாஸ்ட் இயர். ஒரு கதையை கன்சீவ் பண்ணி அதை வந்து ஷூட்டிங்க்கு போய் இந்த லெவலுக்கு கொண்டு வரதுக்குள்ள எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ டீம் எஃபர்ட். டீம் நல்லா செட்டாக இருக்கு. லிமிடேஷன்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். இட்ஸ் ஃபர்ஸ்ட் எஃபர்ட்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டெஃபினட்டாக லிமிடேஷன்ஸ் இருக்கும். பட் உங்களுக்கே எல்லாருமே இன்க்ளூடிங் தி ஆக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், சவுண்ட் இன்ஜினியர், டிஓபி, everybody, I'm sure you know what we have done and what can be done better. I would like to see more from the whole team and wish you all the best. குறிப்பா வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா I wouldn't want to say anything because it's a film is including everybody, so I don't want to specify a certain department or a certain talent. Keep it going, all the best. Any support you guys need from me, I will be there. Screenplay I think was the most interesting part of it. And நிறைய வந்து story normal இருந்தப்போ வந்து it's how you present it, and the presentation here was pretty interesting. நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்ன இந்த பையன் சும்மா லவ்வே வந்துருக்கான் அப்படின்னு. But it was very sweetly done. The actors were really good, kind of, I will say, because you need to work on it still more. கதை டெக்னிக்கலி ஸ்டோரி வைஸ் வந்து நான் பெருசாக வந்து அவ்வளோ பெரிய டேலண்ட் கிடையாது. கதை பற்றி சொல்கிறதுக்கு நான் கதை எழுதுறவங்க கிடையாது. பட் லைக் ஐ செட், நீங்கள் நல்ல முயற்சி பண்ணியிருக்கீங்க and keep it going, and it will only get better, and I want to see your best still.
அனைவருக்கும் மாலை வணக்கம். இதை வந்து நேற்று நம்ம இயக்குனர் உதயகுமார் சார் அவர்களும் சரண் சார் வந்து நேற்று என்கிட்ட வந்து சொன்ன உடனே சரி வந்து எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பார்த்தவொடனே தெரிஞ்சது எல்லாம் வருங்கால நம்பிக்கை நட்சத்திரங்கள் ஊராங்கிகள் இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குறும்படத்தை பார்த்த திருப்தி இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. டேரக்டர் வந்து ஸ்க்ரீன் பிளே எல்லா விஷயங்களுமே நல்லா இருந்தது. ஆர்டிஸ்ட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. சரணுடைய ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. சரணுக்கு வந்து எனக்கு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தெரியும். கோவை மாவட்டத்தையே அவர் வந்து பெரிய நல்லா மார்க் வாங்கியிருக்காரு சொல்லிட்டு எங்கள் அக்கா பையன் அவர் கூட்டிகிட்டு வந்திருக்கு. அவர் வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து சேர்த்து வந்துருக்கு. அவரை வந்து நான் தான் வந்து டிஎஃப்டியில் சேர்க்கறதுக்காக எனக்கு முயற்சி பண்ணேன். இப்போ வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சது அவருடைய கான்ஃபிடென்ட்டு ரொம்ப அவர் அன்னைக்கு பேசின மாதிரியே இன்றைக்குமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஒரு நல்ல பெரிய கேமராமேன் வருவாருங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் பண்ண மாதிரியே இல்லை, ஒரு குறும்படத்தில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சார் சொன்னாங்க, ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி லொக்கேஷன் எனக்கு எல்லாத்தையும் உடனே பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு லொக்கேஷனையும் வந்து வாங்குறதுக்கும் அதில் உள்ள இது இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன குறும்படத்துக்கு இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ரொம்ப நல்ல விதமாக பண்ணியிருந்தாங்க. உதயகுமார் சாருக்கு வந்து நான் ஒரு வார்த்தையை தெரிவிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா எல்லா சீன்ஸுமே நல்லா இருந்தது. ஆர்டிஸ்டுகளுமே வந்து ஒரு இதே எல்லாமே அந்த புதுசாக பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீலிங் இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல விஷயம். எல்லாம் இந்த இது எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தையை தெரிவிச்சிருக்கேன். நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து எங்கள் படம் நாங்கள் எடுத்த படத்தை பார்த்து எங்களை அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.